அமெரிக்காவில் மிகப்பெரிய அழகி என்று தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு பெரிய இளைஞர் கூட்டம் பைத்தியமாய் இந்த பெண்ணுக்கு பின்னாடி போனாங்க. அவள் பேர் மேர்லின் மன்றோ என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். அவள் அந்த காலத்தில் ஒரு பெரிய அழகி என்று அறியப்பட்டவள். அவளுடைய வீட்டுல மாடியில ஒரு பால்கனி இருக்குமா, அவளுடைய பெட்ரூம் வெளியில ஒரு பால்கனி இருக்குமா. அந்த பால்கனிக்கு வெளியே வந்து அவள் நின்று காட்சி கொடுப்பாள் அப்படின்னு எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவள் வீட்டுக்கு வெளியே ரோட்ல நிப்பாங்களாம். அவள் என்றைக்கு வருவா, எப்ப வெளியே வந்து தன் முகத்தை காட்டுவான்னு சொல்லி அப்படி அவள் மேல் பித்து பிடிச்சவர்களா சுத்திட்டு இருந்தாங்க மேர்லின் மன்றோ. ஒரு முறை அவள் வசித்த அந்த பகுதியில் ஒரு விசேஷித்த கூட்டத்தை டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள். அப்பொழுது தேவனால் அவர் நடத்தப்பட்டு இந்த மேர்லின் மன்ரோவை அவர் சந்திக்க வேண்டும் என்று ஆவியிலே ஏவப்பட்டவராக மேர்லின் மன்ரோவை அவர் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டியதின் அவசியம் என்ன என்பதை அவர் அறிவித்தார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ரொம்ப கோபத்தோட, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் கேள்விப்பட்டேன், சென்னையில ஒரு முதிர்ந்த ஒரு ஊழியர் வாழ்ந்தார், மரித்து போயிட்டார். அவர் இவாஞ்சலிஸ்டா இருந்தார். அவர் வந்து யுஎஸ்க்கு போகும்போது, அமெரிக்காவுக்கு போகும்போது மேர்லின் மன்ரோவை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்க போனார். மேர்லின் மன்ரோக்கு ஒரே சந்தோஷம், என்னுடைய ரசிகர்கள்லாம் அமெரிக்கால தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சேன், இந்தியாவில கூட என் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரை சந்திக்க அவள் நேரம் கொடுத்து அவர் உள்ளே வந்தார். மேர்லின் மன்ரோவை பார்த்த உடனே அவர் சொன்னாரா, இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ உன் வாழ்க்கையை அவருக்கு கொடு என்று சொல்லி சொன்னதற்கு கேட்ட உடனே மேர்லின் மன்ரோ பயங்கர கோபமாகி அந்த ஊழியர்கிட்ட சொன்னாலாம், என்னை நேசிப்பதற்கு பல லட்சம் பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இயேசுவின் அன்பு எனக்கு தேவையில்லை, என்னை நேசிக்கிறதுக்கு இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவர் அந்த பெண்ணை பார்த்து விட்டு தன் ஹோட்டலுக்கு வந்தார். காலை எழுந்து பேப்பரை திறந்து பார்த்தார். பேப்பருடைய மேல ஃபர்ஸ்ட் நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்ன போட்டிருந்ததுன்னு சொன்ன, மேர்லின் மன்றோ தற்கொலை செய்து மரித்து போனாள்னு சொல்லி ஹெட்லைன்ஸ்ல போட்டிருந்தது. ட்ரக்ஸ் எடுத்து, ஓவர் டோஸ் எடுத்து அப்படியே படுத்த படுக்கையில அப்படியே இறந்து கிடந்தாள். மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலத்துல நம்ம கர்வம் பெற்றுட்டா கடவுளை வந்து கடைசியில வச்சிருவோம். அதெல்லாம் அவருக்கு தேவையில்லைங்க, அவர் வெயிட் பண்ணட்டும். அழகு, அந்தஸ்து, அறிவு, கொஞ்சம் நமக்கு அனுபவம், கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில வந்து உயர்வு மேன்மையெல்லாம் வந்துருச்சுன்னா நிறைய வேளையில வேதம் சொல்றது போல துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேட மாட்டான். அவன் ஒரு நினைவுல கூட தேவன் இல்லை. தாழ்மைப்படுங்க அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு நம்ம தாழ்மைப்படணும்னு கேட்டா, நம்முடைய சிந்தனைகள்ல தேவனை மையமாய் வைக்க வேண்டியது அவசியம்.